அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு இப்பொழுதைய உங்களுடைய பிரச்சனை தீர அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மீனராசி நேயர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தனியாகவே வாழ்ந்துடலாமா ஒரு எண்ணம் ஏன் மீனராசி அன்பர்களுக்கு அதிகமாக தோணுது? நம்ம பிறப்பு இறப்பதற்கு மட்டும்தானா, ஒரு பைசா கூட பிரயோஜனம் பட மாட்டோமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களே, மான மரியாதையை இழந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களே, சொத்துக்களை அடுத்தவங்க திருடிட்டாங்களேன்னு சொல்லலாம். நமக்கு அழியாத சொத்து ஒன்று என்னன்னு தெரியுமா? நமக்கு அடுத்தவங்க மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை தான். கடன் பிரச்சனை, குழந்தைங்களுக்கு மேரேஜ் பண்ண முடியாத கஷ்டம், வாழ்க்கையில் போராட்டம் கூடத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, அதனால் ஒரு மன கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என் தாய் தந்தையருக்கு ஒரு கொல்லி வைக்கிறதுக்கு தான் நான் பிறந்தேனா, ஒரு நல்லதையும் நடக்காதான் என் வாழ்க்கையில், திருமணம் செஞ்சுக்கலாமான்னு யோசிச்சா கூட ஒரு திருமண அமைப்பு அப்படின்றது என் ஜாதகத்தில் இல்லாமலே போயிடுச்சா, அப்படியே திருமணம் பண்ணாலுமே நான் என்னமோ தனியாக வாழற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நிறைய மீனராசி அன்பர்கள் சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான சிந்தனை உருவாகணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை குடும்பத்தின் நன்மைக்காக மட்டுமே செலவழிப்பாங்க இந்த மீனராசி அன்பர்கள். தன்னுடைய நிலைமை என்ன, தான் எவ்வளோ கஷ்டப்படுறோம், அடுத்த வேலைக்கு ட்ரெஸ்ஸு இருக்கா, சாப்பிட்றதுக்கு காசு இருக்கா, நம்ம வாழ்க்கையில் இருட்டு அப்படின்றத வெளிச்சம் அப்படின்றது தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள், நமக்கு இருட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு வெளிச்சம் இருந்தால் போகிறோம், ஒரு போராட்டத்தோடு வாழறாங்க பாருங்கள், அதுதான் வாழ்க்கை. அடுத்தவங்களுடைய கருத்தை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத புரிஞ்சிக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கம் அதிகமாகவே ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்குமே இருக்கும். உயிர் தான் இருக்குது, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, நம்பி பணம் வாங்கி கொடுத்தவன் கழுத்தை எடுத்துட்டான். நம்ம பணத்தை கொடுத்து ஏமாந்தது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை ஒரு சைடை தொலைச்சிட்ருக்கோம். 7.5 சனி ஒரு பக்கம், லாகு லக்னத்தில் இருக்கார், கலத்திர ஸ்தானத்தில் கேது இருக்கிறார். ஒருவேளை நம்ம செஞ்ச சில தப்பு நம்மளுக்கு பிரதிபலிக்குதா? திருமண உறவில் இதுக்கு மேலே காலில் விழுந்து கெஞ்சவா முடியும், போராடவா முடியும்? ஒரு தாம்பத்தியத்தை கூட சந்தோஷமாக அனுபவிக்காத இந்த மீனராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை ஒரு சாப்பிட்ட சாப்பாட்டில் டேஸ்ட்டு கூட தெரியாமல் இருக்கும் இல்லையா? மனசில் ஒரு சந்தோஷத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க உட்கார்ந்தா அந்த இடம் பிரகாசமாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் விருப்பு வெறுப்புகளுக்காக தன்னுடைய சந்தோஷத்தை தியாகம் செய்து அடுத்தவங்களுக்காக இவங்க வாழ்பவர்களே இந்த மீனராசி அன்பர்களே. திருமணத்திற்கு முன்பாக வாழ்க்கையில் சில பேர் அமருவாங்க, வீட்டுக்காக தன்னுடைய பணத்தை கொடுப்பாங்க. சந்தோஷம் திருமணத்திற்கு பிறகு கிடைக்கும் நம்புவாங்க. ஆனால் திருமணத்திற்கு பின்பும் தன்னுடைய சம்பாத்தியத்தை கொடுத்து உடல் மனம்னு எல்லாத்தையும் கொடுத்து மனசளவில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இழந்து யாரோ ஒருத்தவங்க சந்தோஷமாக இருந்து அவங்க சிரிப்பை நம்ம காதில் விழுந்தா போகிறோன்னு வாழறாங்க பாருங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைனாலுமே பரவாயில்லை, நமக்கு பேசுகிறது யாராவது கேட்குறது ஒருத்தவங்க இருக்கிறாங்க என்ற எண்ணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள். யாராவது இவங்களுக்கு துரோகம் பண்ணி அக்கிரமம் பண்ணால் கூட அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு இவங்க வேண்டிக்க மாட்டாங்க. இவங்க போய் என்ன திரும்ப போய் வேண்டிப்பாங்க, கடவுளை இனிமே இவங்க யாருமே மீனராசியில் போய் பிறந்துடக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் தான் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ட்டு வேண்டிப்பாங்க பாருங்கள். அது இந்த மீனராசி அன்பர்கிட்ட இருக்குது. அவ்வளவு மனசளவில் நல்லவங்க இவங்க. ஏமாளி, இவங்க லூஸு. மீனராசிக்காரங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம். மீனராசி அன்பர்கள் எல்லா விஷயத்தையுமே சரி டேக் இட் ஈஸின்ட்டு கடந்து போயிடுவாங்க அப்படின்ட்டு மற்றவங்க நினைப்பாங்க. ஆனால் அது கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு முறை பிரச்சனை நடக்கும், அதை சுதாரிச்சுட்டு அடுத்த தடவை நம்ம கரெக்டாக நடந்துப்போம் இல்லையா? மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கே, ஒரு காதலிப்பாங்க, காதலை ஏமாறுவாங்க. இனிமேல் நம்ம உஷாராக இருந்துக்கணும், இனிமேல் யாருமே காதலிக்கக்கூடாது, காதலிச்சா செத்துடலாம், என்ன வழின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு நினைப்பாங்க இல்லையா?
திரும்பவும் அன்பால் ஏமாறுவாங்க, திரும்பவும் உடலால் ஏமாறுவாங்க. திரும்ப ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இனிமேலாவது ஒரு அன்பு கிடைக்காதான்ற ஒரு ஏக்கம் இருக்குமே தவிர அதில் துரோகம் இருக்காது, பொறாமை இருக்குமே தவிர ஒரு பொறாமையிலே ஒரு நியாயம் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நியாயம் உடையவங்க தான் இந்த மீன ராசிக்காரருங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்றதுல மீன ராசி அன்பர்கள் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தனக்கு உண்டான ஒரு சொல்யூஷன், ஒரு செட்டில்மெண்ட்டை கூட யோசித்து நிதானமாக இதை கேட்கலாமா, இது நம்மளுக்கு நியாயமா அப்படின்ற சில சிந்தனைகளை தான் வரும் பாருங்கள். நமக்கே புள்ள இருக்கும், உன்னுடைய 10 கோடியை நீ கேட்கறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன்னா, இது என்னுடைய உழைப்பால் வந்ததில்லை, நான் இதை இந்த நேரத்தில் கேட்டால் அவங்க வருத்தப்படுவாங்களா அப்படின்ற 1008 கொஷின்ஸ் இவங்களுக்குள்ளார யோசிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பணம் கொடுக்க வேண்டியது, வர வேண்டியது, பிரச்சனை அப்படி இப்படின்னு அவ்வளோ இருக்கலாம். ஆனால் தன்னால் யாராலும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம் இவங்கக்கிட்ட. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், மற்றவங்க நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடாது, கட்டுப்படுத்தக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும், ஒரு பறவை பட்டாம்பூச்சி மாதிரி வாழணும்னு நினைப்பீங்க. நான் உங்கள் சிறகை கிழித்து ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீ இதுக்கு லாக்கியே இல்லை உங்களையே நீங்கள் ப்ரூஃப் பண்ண வைப்பாங்க. அதுதான் வேதனையே. உங்களுடைய 4ஆம் வீட்டினுடைய அதிபதியும் சரி, 7ஆம் வீட்டினுடைய அதிபதியும் புதன் தான், புத்திகாரகன் புதன். அப்போது நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். உங்கள் சுபஸ்தானம் கலத்திரஸ்தானாதிபதியும் சரி புதன் அப்படின்றதுனால மீனராசி அன்பர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பேஸ்மெண்ட் மாறும். ஆனால் நல்ல பண காசு வரணும், தாயோடைய பிரச்சனை வரக்கூடாது, தாய் தந்தையர் சாபம் நம்மளுக்கு பலிக்கக்கூடாது, வாழ்க்கையில் நினைச்ச அனைத்து விஷயங்களும் நடக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், எந்த இடத்துலையும் சரி நம்ம ஏமாறக்கூடாது, திருமணம் அப்படின்ற ஒரு உறவு நமக்கு கசிந்துடக்கூடாது, வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்காமலே போயிடக்கூடாது, யோசித்த விஷயங்களை நம்மளை அழ வச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க திருவெண்காடு புதன் ஸ்தலம், திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரம் ஆலயம் நீங்கள் போயிட்டு வரலாம். புதன்கிழமை தினங்களில் மீனராசி அன்பர்கள் திருவெண்காடு புதன் ஸ்தலம் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே உட்காந்து மனசார ஒரு மணி நேரம் உட்காந்து ஞானாம்பிகை சிவபெருமான் அனைவரையுமே வணங்கிட்டு புதனுக்கும் 27 தீபம் ஏற்றிவிட்டு அதே நேரத்தில் புதன் பகவான் நல்ல ஒரு அருள் புரியணும் அப்படின்ற வேண்டுதலை வச்சுட்டு செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய மாற்றமும் இருக்கும், நல்ல ஒரு தெளிவும். நம்ம நம்பி ஏமாறுறது அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அவ்வளவு ஏமாந்துட்டீங்க, அதெல்லாம் மாறணும். வழிபாடு செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய மாற்றம், ஒரு நல்ல தெளிவு. உங்களை நம்பி ஏமாறுறது அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அவ்வளவு ஏமாந்துட்டீங்க, அதெல்லாம் மாறணும் இல்லையா? ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பான பர்சன்ஸ் இந்த மீனராசி அன்பர்கள். அதனால் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆஃபீஸில் வேலை செய்யும் விதத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரியவே இல்லைனாலும் சரி, அது எதிர்கொள்ளும் விதம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மீனராசிக்காரர்களுடைய முக்கியமான ஒரு 3 பாயிண்ட், லைஃப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த 3 பாயிண்ட்ஸ் தான். முதல் பாயிண்ட், நீங்கள் குருவை அதிபதியாக கொண்டவங்க, அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்கிறவங்களா நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? அடுத்தவங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வர்றது தான் போகிறோம். உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க. இப்போ நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க, எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கும் வர முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன், இப்போ ஒருத்தவங்க கட்டிடக்கலையில் சிறப்பானவங்க வச்சுக்கோங்களேன், இல்லை ஒருத்தவங்க கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் சிறப்பானவங்க இருப்பாங்க, ஒருத்தவங்க இறை வழியில் சிறப்பானவர்களாகவும் இருப்பாங்க. இந்த மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எந்த வழியில் போனாலுமே சிறப்பானவர்களாக இருப்பாங்க, அதே நேரத்தில் சாதிக்க பிறந்தவர்களாக இருப்பாங்க. வளைவு நெளிவு சுழிவுகளை இவங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு உண்டான ஃபீல்டு என்ன, நம்ம இந்த ஃபீல்டில் தான் இருக்கணுமா, இதில் தான் நம்ம ஷைன் ஆக முடியுமா, நம்ம 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நாளைக்கு வெறும் ஒத்த சிங்கிளை கொடுத்தா கூட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முன்னேறக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் யாருன்னா இந்த மீனராசி அன்பர்களை தான். ஸோ உங்களுக்கான வழி என்றைக்குமே புதிய வழியாக இருந்தாலுமே அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்கள்கிட்ட உண்டு அப்படின்றது தான் உண்மை. அடுத்து 3வது முக்கியமான பாயிண்ட், உங்களுடைய மனசை யாராலையுமே சரி சமாதானப்படுத்தவே முடியாது. நீங்கள் ஒரு 10 பேரை நீங்கள் தேடாதீங்க,
நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் மன நிம்மதியோடு இருக்கணும், நான் இவங்கக்கிட்ட 1 மணி நேரம் பேசினா அமைதியாகிடுவேன், சந்தோஷமாயிடுவேன், அவங்கக்கிட்ட பேசினா நிம்மதியாகிடுவேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் நீங்கள் அதை முடிவு பண்ணணும். நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்தில் இருந்து வெளியில் வருவீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் பாசிட்டிவாக முடிச்சிடுவீங்க. ஒரு கடற்கரையில் உட்காந்து ஒரு கடல் அலையை வந்து ரசிக்கும் பொழுது இருக்கக்கூடிய மன அமைதி வந்து வேறு யாராலுமே கிளியர் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நீங்களே வந்து மருந்து. ஓப்பனாக சொல்லணும்னா உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் நீங்கள் மட்டும்தான். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. வீடியோவில் சொன்ன விஷயங்களை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஜோதிடரிடம் சொல்லாத உங்களுக்கு வாழ்க்கைக்கு அவசியம் தேவையான மிக முக்கியமான ரகசியத்தை நம்ம பார்ட் 2 வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். தவறாமல் அந்த பதிவையும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.